காட்டு எழுப்பியாச்சு. நீ வேதத்தை படிச்சு தேவனை கொஞ்ச நேரம் ஆராதி. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்தான். 51 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பெயர் எக்லோயியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனம் இணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தான். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாலாகிய குடியிருக்கிற அரபியரையும் மெகூனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். உசியா எருசலேமிலே மூளை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கட்டு கொடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை வளப்படுத்தினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு நாள் முடிந்து இரவு. அடே அடே கொண்டாடி, எனக்கு 2-3 மக்கா உண்டு. நம்ம அக்கா அங்க உறக்கமா? நீ உறக்கலையாடா? ஆமாங்க. ஆமாங்க. ஏதோ உறக்கம் வருது. நீங்க தூங்கிட்டு இருக்காங்க, சத்தம் போடாதீங்க. புள்ள தூங்கல, அந்த மொபைல் நோண்டிட்டு இருக்கியா பதப்புக்குள்ள? காணுங்க மக்கா. நீங்க அப்பலாம் சொல்லாதீங்க. பிள்ளைங்க இப்பதான் படிச்சு டயர்டா தூங்கி இருக்காங்க. அப்படியா? சரி, புள்ளட பத்தில என்ன பேரண்ட்ஸ் உன பத்திட்டு இருக்கியா? சரி, நமக்கு உறக்கம். உறக்கமா? நமக்கு உறக்கம். பாவம் பிள்ளைங்களை போட்டு கஷ்டப்படுத்துவாரு. இவருக்கு வேலையே இதான். நீங்க படுங்க. நீங்க ஏன் அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க உறங்க இல்லையா? மணி யார்கிட்ட மொபைல் நோண்டிட்டு மணி வளருது மொபைல் சத்தம் கூட படுங்க. நீங்க சொன்னீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மொபைல் வந்ததுல இவன் நமக்கு ஜெபமும் போச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா இவர் வருவாரு, தூங்குவாரு, அவரு வேற மட்டும் கரெக்டா பண்ணுவாரு. சரி, நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். இசப்பா, ராஜாவோட என் தெய்வம் நீங்க இருந்தது போல இசப்பா எங்க குடும்பத்தோடு நீங்க இருந்து தகப்பனே, என்னுடைய கணவராக சீக்கிரம் நீங்க ரசிக்க பண்ணுவாங்க தகப்பனே. நீரே பொறுப்பட்டு மனுஷன் வேலை செய்து கட்டப்பட்டு வந்து கிடக்கும். அவனுக்கு அதிலே பிள்ளைங்களா, எழுந்து ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு. எழுந்து காலேஜ் போனாமா, சீக்கிரம் எழுந்து. நீச்சோ சீக்கிரம் எழுங்க. டிஃபன் ரெடி பண்ணேன், சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்க. சரியா? இப்ப கிடந்து கொரட்டை விட்டு தூங்குவாரு. இந்த மனுஷனோடி கிடந்து ஏன் வந்திருக்குதியா? வீட்டுல நடக்க நேரம் இல்லை உங்களுக்கு. காலத்தை வந்துருவாளோ அப்படி பேசுறது. கிளம்பிட்டீங்களா? டிஃபன் எடுத்துட்டீங்களா? சரி, ஸ்கூல் போயிட்டு சாப்பாடு ரெடியாச்சா? அப்பாட்டே சொல்லிட்டு போங்க. சரியா? காலத்தை இல்ல கிடந்தா எங்க போன காலத்தை சாப்பிடு. அப்பா காலேஜ் போயிட்டு அப்பா இப்ப போகல காலேஜ் வந்துருங்க. ஒரு சார் தவுக்கு ஒரு சார் எடுத்து வந்து தெரிஞ்ச ஒரு சார் எடுத்து வர அண்ணா ஸ்கூல் போயிட்டாரா? ஓட கலக்கு விட்டு வந்தாங்க.
சொல்லுங்க. நீங்க சவுண்ட் போட நான் டீ எடுத்து வரேன். ஒரு நேரம் வீட்டுல அந்த சும்மா இருக்கணும். சர்ச்சுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் அப்படிதான் இருக்கணும். ஏன்டா கெட்டணும், கெட்டுக்கணும்னா கெட்டணும் தோணும். ஆட்டி யார்டா கெட்டணும்? கல்யாணம் நடந்து 40 வருஷம் ஒரு மீன் கூட்டு வச்ச தெரியாது. என்ன தெரியுது? சாய ரசம் வச்சா ரசம் வச்சிருப்பா. கொண்டு வரையா இப்போ வயறுங்க காந்தி வைக்க. இந்தாங்க. இட்லியா? ஆமாமே, இட்லியும் சாம்பார் சட்னி. ஆச்சு வாரத்துல ஓடி தண்ணி ஓடுது. எனக்கு நீங்க வாங்கி தரது நான் சமைக்க முடியும். இதுக்கெல்லாம் நீங்க வர சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு மறுபடியும் போயிடுவேன். ஆமா, கால தள்ளி ஒளிச்சுட்டு போட்டேன். இது தலை எடுத்து சொல்லி போனீங்க. வீட்டுல அடக்கம். உனக்கு உப்பு பார்க்க தெரியும். இவர் ஏன் இப்படி இருக்காருன்னே தெரியல. நல்ல துணி மாட்டி எடுக்கணும்னா கையெல்லாம் கிழிச்சுக்கணும். பெண்ணு ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற வயிற்று எனக்கு தெரியாது. நான் போறேன். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா தான் இருக்கும். இசப்பா, இந்த கஷ்டத்தை நான் யார்கிட்டப்பா சொல்லுவேன்? உங்க சமூகத்துல தான்ப்பா நான் இருக்க முடியும். தகப்பனே, என் பிள்ளைங்க யார் ரசிங்கப்பா. என் மூத்த பிள்ளைக்கு இசப்பா அவளோட பேசுங்க தகப்பனே. அவள் மூலமாட்ட அவள் தகப்பன் மனமாறுமே இசப்பா. உங்களை மட்டும்தான்ப்பா என்னால் தேட முடியும். அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிக்கிறாங்க தகப்பனே. எங்க வீட்டுல எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை நீங்க தான்ப்பா தரணும். சரி, நம்ம வீட்டுல இருக்கிற முதல் கனிகளை கொண்டு நம்ம சபைக்கு போகணும். அங்க போயாச்சும் தேவன் நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்மோட பேசுவோம். டிக் 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 டிக். நல்லா இருக்கீங்களா? வீட்டுல வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்களா? பிள்ளைங்க நல்லா இருக்காங்க? நல்லா படிக்கிறாங்களா எல்லாரும்? வீட்டோட முதல் கனிவுக்கு காணிக்கை பண்ணாதீங்க. நல்ல வேலை வந்தீங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நான் வெளியே போயிருப்பேன். சரி, பரவாயில்ல, ரொம்ப நன்றி. வீட்டுல எல்லாரையும் கேட்டு சொல்லுங்க. பிரேயர் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த குடும்பத்தை தகப்பன் ஆசீர்வதிக்கிறாக. குடும்பத்தில் ரசிக்கப்படாமல் இருக்கிறவர்களையும் தகப்பன் ரட்சிப்பீராக. உண்மை தேடுகிற சந்ததியா இந்த குடும்பத்தை தகப்பன் மாற்ற வேண்டும்படியாக கெஞ்சி செல்லுங்கள். இவர்கள் கொடுத்த இந்த காணிக்கையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு ஆயிரங்கள் வந்து மீட்பு நாமத்தை ஜெபிக்கிறதாவே. வீட்டுக்காரங்களை கேட்க சொல்லுங்க. வரும்போது சர்ச்சைக்கு வரும்போது பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க. சரியா? ஓகே, போயிட்டு வாங்க. நம்ம எதுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற காரியத்தெல்லாம் பாஸ்டர் சொல்லணும்? நம்ம தேவன்கிட்ட மட்டுமே சொல்லணும். அவர் தான் நம்மளுடைய இதயத்தில் உள்ள வேண்டுதல் எல்லாம் நம்மளுக்கு நிறைவேற்றுவார்.
மாற்றுவாரு. நம்ம அவரை எவ்வளோத்துக்கு தேடுறோமோ அவ்வளோத்துக்கு தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துவாரு. சரி, நம்ம இந்த வீட்டுக்கு போகலாம். ஆமா, வந்துட்டீங்களா பிள்ளைங்களா? எங்கம்மா போயிட்டு வரீங்க? நான் சர்ச் வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரி, நீங்க போ. இப்பதான் லேட்டா வந்திருக்கீங்கல்ல, போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரியா? கொஞ்சம் சீக்கிரம் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. இன்னைக்கு அம்மா வேற எதுவும் செய்யலடா. காலத்தை வச்ச பொங்கலையே தான் இருக்கு. சரியா? சாப்பிடுங்க. காலத்தை வச்ச பொங்கலா? ஆமாடா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணடா தம்பி. சரி. அப்பா சொன்னதை எதையும் நீங்க உங்க மனசுல வச்சுக்காதீங்க. சரியா? சாப்பிடுங்க. அவர் எப்படி திருந்துவாரு? ஜெபிப்போம் மகனே, மோனே. சரியா? கண்டிப்பா ஒரு நாள் ஏசப்பா நம்ம அப்பாவை கண்டிப்பா திருத்துவாங்க. சரியா? நீங்க அப்புறம் ஸ்கூலு காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஒழுங்கா படிக்கிறீங்களா? எப்படி? நல்லா படிங்க. ஏன்னா நான் உங்க பின்னாடியே வர முடியாது. ஆனா நம்மளை படைத்த ஏசப்பா உங்க பின்னாடி வருவாரு. நம்ம எவ்வளவுக்கு தேவனை தேடுறோமோ அவ்வளவுக்கு தேவன் நம்ம மேன்மைப்படுத்துவாங்க. சரியா ஜெஃபி? நீ அப்படிதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க. அப்பா ஒன்று அங்கங்கேயா பார்க்குறேன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனால் எல்லாத்தையும் தேவன் பார்த்துட்டு இருக்காரு. பெற்றோர்களுடைய கண்களை நீ மறைக்கலாம், ஆனால் யாரையும் மறைக்க முடியாது. தேவனுடைய கண்களை யாராலையும் மறைக்க முடியாது. அதனால அப்பா அப்படி இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, வழி விலகி போயிடக்கூடாது. ஏசப்பாவை தேட பிள்ளைங்களா நீங்க மாறணும். சரியா? அப்புறம் ஏசப்பாவுக்கு கொடுக்குற பிள்ளைங்களா கண்டிப்பா மாறணும். சரியா? ஒவ்வொரு காரியங்களையும் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சரியா? தேவனுக்காக கொடுக்குற பிள்ளைங்களா கண்டிப்பா மாறணும். சொல்றீங்க இருந்தாலும் கொடுக்குறது நமக்கு என்ன இருக்கிற மக்களே அதை நம்ம தேவனுக்காக கொடுக்கணும். சரியா? நீ மனதார கொடுத்தா கண்டிப்பா தேவன் அது உனக்கு மேன்மையா தருவாங்க. சரியா? சரி, சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அங்கே கொண்டு வச்சுட்டு கை கழுவிடுங்க. சரி, போய் தூங்க போங்க. நாளை முழுவதும் மாமா நீங்க சொன்னதால நம்ம கத்துற தேவனால அவர் நமக்கு நன்மையானதை தரும். கண்டிப்பா அர்ஷிதா, நீ தேவனை உண்மையாவே ஏற்றி கொண்டிருக்கிற. இசப்பா மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. நீ தேவனை தேடுற. எனக்கு நிறைய சில நாட்கள் அவனை பார்த்துருக்கிறேன். இன்னும் நீ தேவனை தேடுற. உன் மூலமாக நீ தான் குடும்பத்தோட மூட்டை பொண்ணு. ஸோ உன் மூலமாக தான் எங்கள் அப்பா திருந்துவாங்க. இன்னும் நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் ரெண்டாவாங்க, திருந்துவாங்க. சரியா? இசப்பாவை தேடுவோம். இப்போ ஜோம் பண்ணுவோம். சரி. அன்பு தேவனே, அப்பா என்னுடைய மூத்த மகளை தேவா நீ சந்தித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இவ்வளவு தகப்பனே முழு மனதோடு வைத்தேன தகப்பனே, முழு பலத்தோடு வைத்தேன. எல்லா காரியங்களும் உண்மை மாத்திரமே முன்னிறுத்த என் தேவனை திரும்பி செய்வீராகப்பா. எல்லாவற்றையும் தேடுகிறவர்கள் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. முதலாவது உடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன்னு சொன்னீங்களேப்பா. உங்களுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியை முதல்ல தேடு தேவனே. என் மூத்த பிள்ளைக்கும் இனி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் என் கணவருக்கும் என் தேவனே நீங்கள் விசேஷமாய் காண்பீங்க தகப்பனே. உங்கள் கரத்தில் தாழ்த்தியார் பண்ணிக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனால பிதாவே, ஆமென். சரி மக்கள், இனிமே நீயும் போய்க்கணும். சரியா? சரி மாமா. சில வருடங்களுக்கு பிறகு அவர்களின் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்களாயும் அரசு ஊழியர்களாகவும் மாற்றினார். அதன் பிறகு பிள்ளைகளையும் தாயாரை போலவே கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தருக்காக கொடுப்பதிலும் முன்னின்றார்கள். பிந்தின நாட்களில் தகப்பனாரும் ரட்சிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம் மேசுநாதா உமக் இதெல்ல பாடுதா? ஸ்தோத்தி இதெல்ல பாட மாட்டியா? ஸ்தோத்திரம் மேசுநாதா உமக் என்னும்
இப்பதான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்கியா? நிஜம் நல்லா இருக்கியா? பிள்ளைகளே, எப்படி என்ன படிச்சியா? நல்லா படிச்சியா? ஜெபம் பண்ணிட்டியா? ஆமா ஜெபம் பண்ணேன். மக்களே ஜெபம் பண்ணியா? மக்களே இப்ப என்ன செய்ய? நான் வந்து சொந்தமா 25 கம்பெனி வச்சுக்கிறேன். இந்த பிள்ளைகளை வந்து 25 கம்பெனி வச்சு நடத்துறேன். மக்களே நீ என்ன செய்ய? நான் போலீஸ் ஐபிஎஸ். போலீஸ். மக்களே நீ என்ன படிச்சியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேலை கிடைச்சிருக்கு. என்ன பிள்ளைகள் எல்லாம் வேற லெவலுக்கு போயாச்சு. எனக்கு இது என்ன? எனக்கு மதிச்சா மதி. சொல்லுங்க. நானும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேலை பார்த்தேன். வா, எனக்கு கண்ணீரா வருது. பாத்தீங்களா, நம்ம தேவனை தேடின நேரம் நம்ம பிள்ளைங்களை தேவனை எவ்வளவுக்கு உயர்த்தி வச்சுட்டாரு பாத்தீங்களா? ஏசப்பாவை தேடுனதுனால என் பிள்ளை முடிவாக போக வேண்டியது. சின்ன பெண் பிள்ளைகள்லாம் எங்கேயோ போக வேண்டியது. ஏசப்பா வரைஞ்சதுனால எனக்கு ஏசப்பா என் மக்கள் உயர்த்தி வச்சிருக்கேன். ஆமென். மக்கள் எல்லாம் இப்ப வேற இடத்துல இருக்கு, பெரிய இடத்துல இருக்கு. எல்லாரும் இவருக்கு குடும்பம் அழிச்சு போகணும்னு சொல்லிச்சிடும், குடிகாரனுக்கு குடும்பம். ஆனா எனக்கு பிள்ளைல பாருங்க, வேலை நான் இந்த தலை இருந்து நடப்பேன் எனக்கு பிள்ளைல கூட்டிட்டு. நீங்களும் ஏசப்பா ஏற்றுக்கொள்ளணும்னா, உங்க அப்பாட்ட போய் சொல்லணும்னா, ஜெபம் பண்ணணும்னா, உங்களையும் ஏசப்பா உயர்த்துவாரு. சரிங்களா? சரி, வாங்க நமக்கு ஜெபம் பண்ணணும். இந்த குடும்ப ஜெபம் பண்ணணும். மக்களே 2 பாட்டு பாடு. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் கைதட்டி பாடுங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் சொந்தமாயினார். இந்த பாடலின் சொந்தக்காரன் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலின் சொந்தக்காரன் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இன்னும் என் ஃப்ரெண்ட் இயேசு அறியல, அவன் குடிக்கிறான், பல போதை பழக்கத்துக்கு அவன் அடிமையா இருக்கிறான், கெட்ட வார்த்தை கூப்பிடுகிறான், அவனை இயேசுப்பா நல்ல பிள்ளையா மாற்றிக்கன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளையும் கண்ண மூடி கையை கூப்புங்க. எல்லா பிள்ளைகளும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்க அம்மாவுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்க அப்பாவுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட ஆளையும் இயேசுப்பா மாற்றுவார். எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கண்ண மூடி வாய் திறந்து எல்லாரும் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டோட பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி இருக்கிற வாலிப பசங்க கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்ண மூடுங்க, பிள்ளை கண்ண மூடுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பேருக்காக ஆமென். உம்மிடத்துல எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் ராஜா.
யாருடைய பெயரெல்லாம் சொல்லி இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அவங்க அம்மாவுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கலாம், அவங்க சகோதரர்கள் கூட பிறந்த சகோதரர்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கலாம், அவங்க அப்பாவுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கலாம், அவருடைய நண்பர்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கலாம். எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது ராஜா. எந்த அவன் பாவியையும் மாற்றுகிற இயேசு நீங்க அப்பா. எப்பேற்பட்ட பாவம் செய்த நபர்களையும் மன்னிக்கிற தேவன் நீங்க அப்பா. இந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், சமாதானம் என்றும் அவர்களோடு தங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக தாழ்த்துகிறோம், உங்க கரங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.